வணக்கம் மக்களே! நேத்து வந்து டிவிக்கேயோட 3 அனிவர்சரி நடந்திருக்கு. அதுல வந்து விஜய் வந்து சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுல வந்து குறிப்பா 2 விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து தோணுது என்ன அப்டின்னா, அதுக்கு வந்து ஒரு சில கேள்விகள் இருக்கு. சில கருத்துக்கள் இருக்கு எங்களுக்கு அது மேல. ஸோ ஒண்ணு என்ன அப்டின்னா, அவர் வந்து வெளியில வர்றத பத்தி, அதாவது பனையூர்லயே அரசியல் பண்றாரு அப்டிங்கிற விமர்சனத்திற்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதாவது வர வேண்டிய டைம்ல வருவோம். அதுவும் அவர் வரமாட்டாரு. மக்கள் வருவாங்க வெளியில ஓட்டு போடுறப்ப அப்டிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இத வந்து நாங்க எப்டி பார்க்குறோம் அப்டின்னா, இத வந்து அவங்க இப்ப வந்து ஒரு விஷயம் எப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்ல அ இப்படி டயர்ட் ஆகி போயிருவாங்கல்ல. வந்து அவரு வெளில வரமாட்டேங்கிறாருன்னா, அத சொல்ல மக்கள் சொல்லி அதுக்கு வந்து மத்தவங்க எல்லாமே பழகிருவாங்க. அவரு வரமாட்டாருப்பா. அவரு அப்படிதான்ப்பா அவரு வரமாட்டாருப்பா. இப்ப மோடி எப்படின்னா, மோடி பிரஸ் மீட் குடுக்க மாட்டாருப்பா அப்படின்னு பழகிருச்சு. எல்லாருக்குமே பழகிருச்சு. ஸோ அதே மாரி வந்து விஜயும் வெளில வரமாட்டார் தான் அப்படிங்கிறத வந்து மக்களே வந்து பழகிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜில கொண்டு போறாங்களான்னு தெரியல. 2வது விஷயம் அப்படின்னா, இதுவரைக்குமே விஜய் வந்து நடந்த நிறைய கூட்டங்கள்ல வந்து பப்ளிக் இஷ்யூஸ் வந்து பேசாம இருக்கிறது வந்து அ ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வருது ஆக்சுவலா. அவங்க ரசிகர்களையோ, அவர் தொண்டர்களையோ குஷிப்படுத்துறதுல மட்டும் தான் அந்த அந்த அவரோட ஈவென்ட்ஸ் எல்லாமே குறியா இருக்கா? அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வருது. இப்ப வந்து ஒண்ணும் இல்லங்க. இப்ப வந்து ப டிஎம்கே எம்எல்ஏ வந்து கரூர்ல வந்து ஒரு நிருபர் வந்து அடிச்சு இது பண்ணியிருக்காரு. அந்த இஷ்யூவ கூட எடுத்து பேச மாட்டேங்கிறாரு. காமனா ஒரு ஒரு அட்ராசிட்டீஸ் டிஎம்கே எம்எல்ஏ அட்ராசிட்டீஸ் அப்படின்னு ஒரு இத வந்து மட்டுமே பேசிட்டு கடந்து போயிடுறாரு. ஸோ அந்த பர்ட்டிகுலரா இஷ்யூவ வந்து அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு நமக்கு புரியவும் இல்ல. அப்புறம் எப்படி வந்து மக்களுக்காக வந்து பேச வேண்டிய விஷயங்கள் வந்து நாம ரெப்ரசன்டேட்டிவா பார்க்கறது வந்து அரசியல்வாதிகள. அவங்களுக்கு ஓட்டு அளிச்சு நம்ம வந்து உட்கார வைக்கிறோம். ஸோ அப்ப ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தானே பேசணும். நம்ம மாற்று அரசியல் பேசுற நாமளும் அத பேசி தானே ஆகணும். ஆனா பேசாம இருக்கிறது வந்து என்ன மாரி மனநிலை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. அதான் இந்த 2 விஷயங்கள் ஒரு கேள்வியா எங்களுக்கு வருது. ஸோ இது உங்களுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா, டிவிக்கு நண்பர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.